வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளுடைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அடிப்படையான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துகளோட அடிப்படையான ஜோதிட கருத்துக்கள் பலாபலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண பாக்குறோம்னா சிம்ம ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துல சில மாற்றங்களும் எத்தகைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி, அதாவது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறை எப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில தான் நம்மளுடைய இப்போ பிறவி எடுக்கக்கூடிய வாழ்க்கையோட அம்சம் அமைப்பு நடக்குதுங்கிறது தான் இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படை. அதுல ஒளி தத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி ஒரு ஒளி பொருந்திய தசாபுக்திகளா இருந்தாலும் சரி, கோச்சாரம் அடிப்படை என்று சொல்லப்படுகிற சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியா இருந்தாலும் மாத கிரக பயிற்சியா இருந்தாலும் இது எல்லாம் கூட்டு கலவையாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் நாம என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்க வேண்டும், என்னென்ன இன்ப துன்பங்கள் வாழ்க்கை சம்பவங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கிறதுங்கிறதா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி நம்மளோட வாழ்க்கையில சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எந்தெந்த காலகட்டத்தில் நடத்தி காட்ட போகிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பிடிச்ச வீடியோஸை நீங்க பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம இந்த 2025 தமிழ் புத்தாண்டு இன்னும் 2 மாதத்தில் வரப்போகிறது. அது ஆங்கில புத்தாண்டு, மன்னிக்கும், ஆங்கில புத்தாண்டு வரப்போகிறது. அதுல ஜனவரி 2025 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்கள் எப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, முதல் பகுதியாக முதல் 4 மாசம், அதாவது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஒரு அமைப்பாகவும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் இரண்டாவது அமைப்பாகவும் நம்ம பிரிச்சு பலன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும். இப்போ ஜனவரி டு ஏப்ரல் 2025 எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். சனி ராசியை பார்த்து சில விஷயங்கள், சில தாக்கம், பாவத்துவமான சில பார்வையை, அது கும்பராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி ராசியை பார்த்து 4 மாசம் நீடித்திருக்க போகிறார். குரு 10ஆம் இடத்தில் நீடித்து இருந்து கேதுவை பார்த்து 5ஆம் பார்வையா பார்த்து, அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பார்த்து 6ஆம் இடத்தையும் குரு அவருடைய திருஷ்டியை பார்க்க போகிறார். இத்தகைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, இப்ப தொடர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், தொழில் இருக்கிறவங்க கஸ்டமர்ஸ், கிளையன்ஸ், இது மாதிரி விஷயத்துல அதிகமான ஈடுபாடுகள், அதிகமான ஃபோக்கஸ், அதிகமான முயற்சிகள், அதிகமான வாழ்க்கை சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது சனி 7ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போகிறார். சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரும், சில இடத்துல சிக்கல்கள் வரும், குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அனுகூலம் விஷயங்கள் குறையும். ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுல கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துதான் பலன் கொடுப்பாருங்கிற அடிப்படையில 7ஆம் இடத்தில் சிம்மராசிக்கு இருக்கும் பொழுது ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த 2024 இருந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ராசியை பார்க்கும் அம்சமாகிய சில வேலை பளு அதிகமா இருப்பதும், அதிகமான இன்டராக்ஷன் வித் யுவர் இமீடியட் சர்க்கிளோட போகக்கூடிய அமைப்பும், அதுல சில குறைபாடுகளும் அப் அண்ட் டவுன் இருக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் தொடரும். அதே சமயத்துல சில டிராவலிங், வெளி மாநிலம், வெளி மாவட்டம், செல்வத்துக்கு வெளிநாடு டிராவலிங்லாம் 7ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து ராகு கண்டிப்பா கண்டினியூ பண்ணி கொடுப்பார். கேதுவும் குருவின் பார்வையில இருந்து கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குரு 10ஆம் இடத்திலிருந்து சில நல்ல காரியங்களுக்காக சில அலைச்சல்களும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மே மாதத்துக்கு அப்புறம் மாறுறது எப்படி கொடுக்குது அப்படின்னா,
11ஆம் இடத்துக்கு குரு வருவது வந்து ஒரு அருமையான விஷயம். லாபஸ்தானத்துக்கு குரு வருது பாத்தீங்கன்னா, கடந்த 24, 25 ஏப்ரல் மாசம் வரைக்கும் நீங்க கடுமையாக உழைத்ததுக்கு தகுந்த ஒரு நல்ல பலன். அதாவது இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை தொழில லாபம் சம்பாதிக்கணுமா இருந்தாலும் சரி, மாணவர்கள் வந்து முயற்சி போட்டு பெரிய பலன் கிடைக்கவில்லையே, நமக்கு போட்ட முயற்சி அளவுக்கு போட்ட எஃபோர்ட் அளவுக்கு மார்க் வரலைங்கிறவங்களுமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மே 2025 அடுத்த 8 மாதங்கள் நல்ல ஒரு அம்சமாகவும், லாபம் பெறக்கூடிய அம்சமாகவும், பூர்த்தி பெறக்கூடிய அம்சமாகவும் 11ஆம் இடத்து குரு வந்து கொடுப்பாரு. அதுதான் ஒரு அருமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதியிலேயே பாத்தீங்கன்னா, சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து கண்டக சனியாக இருந்திருந்தவர் பாத்தீங்கன்னா, இப்போ 8ஆம் இடத்துக்கு மாறி அஷ்டம சனியா மாறுறார். அஷ்டம சனியா மாறும் பொழுது என்னன்னா, நீங்க பயப்பட வேண்டியதில்லை, குருவோட வீட்டுக்கு தான் மாறுது. அதே சமயத்துல அவரு சில டிராவலிங் விஷயங்கள், ஹெல்த் விஷயங்கள், சில விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ உங்களுடைய பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுக்கறது, கண்டங்களை கொடுக்கறது, சில திடீர் செலவுகளை கொடுக்கறது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறது, வியாபாரம் தொழில கொஞ்சம் உடனே ஒரு பெனிஃபிட் ஆகாம கொஞ்சம் இழுபறியா போகுது, அது மாதிரி சில விஷயம் கொடுத்தாலும் ராகு 7ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி இடம்பெயர்ந்து கேது ராசிக்குள்ள வந்து அந்த ராகுவே குரு பார்ப்பது நல்ல விஷயம். ஸோ குரு வந்து குரு ராகுவை பார்த்து அந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்நியர்னால சில பெனிஃபிட்ஸ், டிராவலிங்னால சில பெனிஃபிட்ஸ், நம்மளுடைய புதிய யுக்திகள் மூலமாக செயல்படுறவங்களுக்கு, சோசியல் மீடியா கிரியேட்டிவான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. ஸோ சிம்மராசிக்கு அஷ்டம சனி வந்திருக்குங்கிற ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மற்ற கிரக பயிற்சி, குறிப்பாக குரு 11ஆம் இடத்துக்கு போவது ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவதும் நல்ல விஷயம். ஸோ ஒரு இடம் மூலமாக ஒரு ப்ராஃபிட் வர்றது, சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து 25 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு. அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்குமாயின் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால அஷ்டம சனி வருகிறது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குரு 11ஆம் இடத்துல இருந்து வேற மாதிரி சில பெனிஃபிட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், வெளிநாடு பயணம் போக முடியாம இருக்கிறவங்களுக்கு நல்ல இது, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரு, குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, குதூகலமா இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே 11ஆம் இடத்து குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதனால 2025 குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள், அதாவது அவங்களோட உற்றார் உறவினர்கள், குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில செலவுகளும் சில அலைச்சல்களும் கொடுத்தாலும் லாபம் பெறக்கூடிய ஒரு அம்சமாக மற்ற கிரக பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, அதே சமயத்துல குரு பயிற்சி ஆகிறது நன்மையாக இருக்கிறது. சில பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், பங்குதார விஷயம், நண்பர்கள் விஷயத்துல சில குழப்பங்கள் வந்து தெளியலாம். ஏன்னா கேதுவும் ராசிக்குள்ள வராரு பாத்தீங்களா, சில குழப்பங்கள் வரலாம். அது மூலமாக ஒரு தெளிவு பெற்று பினான்சியல் விஷயத்துல கண்டிப்பா பெனிஃபிட் அடைய போறீங்க. குடும்பத்துல சுப விஷயம் நடக்க போகுது. இளைய தம்பதிகள், கல்யாணமானவங்களுக்கு வந்து குழந்தைய பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அம்சம், அது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் உண்டு. இது வந்து அப்படி அஷ்டம சனி வந்து நம்ம படாப்படுத்தக்கூடிய ஒரு இதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்காது. ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது முதல் 4 மாசம் ஒரு சுமாரான பலன்களும், அடுத்த வரக்கூடிய 8 மாதங்கள் மே மாதத்து 2025 வந்து டிசம்பர் வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். என்னதான் பக்ர ரீதியெல்லாம் நடுவால வந்தாலும் பக்ரத்துக்கு பெரிய பலன் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 2025 லேட்டர் ஆஃப் வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய தசநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கிறார், அதோட தாக்கம் கோச்சாரத்துல எப்படி கொடுக்க போகுதுங்கிற வச்சு நம்ம துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்பதை நான் இந்த மூலமா சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.